ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாண்ட்விச் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 2 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொரியாண்டர் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்குனால இது வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. லைட்டாக ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் 2 வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவை அப்படின்னா குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குடமிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்த மிளகாய் தூள் எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி ஒரு 2 கிளறி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம உள்ளர வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இதை இறக்க போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அடுத்தது நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம நார்மலாக பேக்கரியில் கிடைக்கிற ப்ரெட்டை வச்சு தான் நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு கரண்டி எடுத்து வச்சு அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீஸ் இதில் வைக்க போகிறோம். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 லேயர் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீஸ் ஸ்லைசஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பீஸா வாங்கிட்டு இந்த மாதிரி வச்சு இன்னொரு ப்ரெட் ஸ்லைசஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. சாண்ட்விச் சீஸ் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இதே மாதிரி மீதி உள்ள எல்லா ப்ரெட் பீசஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம நார்மலாக தோசைக்கல்லை வச்சு தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ மட்டும் வச்சு ஈஸியாக சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். இது கூடவே நீங்கள் வெஜிடபிள் சேர்த்து பண்ணலாம். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சாண்ட்விச்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்ருவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் வச்சதுக்கப்புறம் மேலேயும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி கொடுத்து இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப அழுத்த வேணாம். ஒரு லைட்டாக 2 சைடுமே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இது 2 சைடுமே நல்லா செவந்து வந்துருச்சு. இதை அப்படியே தூக்கி நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதை லைட்டாக ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா சுட சுட 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஈஸியான சாண்ட்விச் ரெடி ஆயிடும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சீஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.